எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷமராஜ் கிச்சன் சமையல். எல்லோரும் சுகமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேங்க. வாங்க, இன்றைக்கி கோஸ் பிரிஞ்சி செய்வோம். பார்க்கலாம் வாங்க. போன பதிவில் சுவையான முந்திரி பகடா போட்டிருந்தேங்க. பாருங்கள், பார்க்காதவங்கெல்லாம் பாருங்கள், எனக்கு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. இந்த கோஸ் பிரிஞ்சி செய்கிறதுக்குங்க பாசுமதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க 2 டம்ளர். 1/2 கிலோ கோஸு சிறுவை திருவி வச்சுருக்கேங்க. ரொம்ப கலருக்காக அழகாக இருக்குன்ட்டு ஒரே ஒரு கேரட் திருவி வச்சுருக்கேங்க. 6 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கீனி வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. 2 தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேங்க. 4 ஸ்பூன் பசு நெய் வச்சுருக்கேங்க. ஒரு 20 கிராம் முந்திரி வச்சுருக்கேங்க. உப்புங்க தேவைக்கு அளவு எடுத்துக்கலாங்க. இதில் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் வச்சுருக்கேங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேங்க. இந்த கோஸ் பிரிஞ்சிக்குங்க ஒரு பாத்திரத்தில் அடுப்பு மேலே வைப்போங்க. ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஏறிட்டோங்க. இந்த குக்கர் சூடாயிடுச்சுங்க. இதில் இந்த 4 ஸ்பூன் நெய் ஊற்றுறேங்க. இந்த நெய்லேயேங்க இந்த முந்திரியை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டு வறுத்துருவோங்க. இந்த பொன்னேரம் வந்துடுச்சுங்க. இந்த பொன்னேரம் வந்தோடனே இதை எடுத்துடுவோங்க. இப்போ இந்த நெய்யிலங்க ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. காஞ்சிடுச்சுங்க. இதில் 2 சோம்பு போடுறேங்க. வெடிக்கும். ஒரு பட்டை போடுறேங்க. 2 லவங்கம் போடுறேங்க. ஒரு பிரிஞ்சி இலை போடுறேன். ஒரு அன்னாசி பூ போடுறேன். ஒரு 2 ஏலக்காய் போடுறேங்க. இது செவந்த உடனே இந்த பச்சை மிளகாய் நீட்டாக கீனி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த மிளகாவை போடுறேங்க.
இந்த வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்க, அதை போட்டுட்டேங்க. இப்போ இந்த தக்காளி போடுறேங்க. கூடவே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறேங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க. இது கலருக்காக தாங்க நான் இந்த கேரட் போட்டிருக்கேன். கேரட்டு ஒரே ஒரு கேரட் தாங்க செய்யிருக்கேன். அது சும்மா ஒரு வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கோஸ் போடுறேங்க. கோஸ் திருவி வச்சுருக்கேன், கோஸை போட்டிருக்கேங்க. அரை கிலோ கோஸுங்க திருவி வச்சுருக்கேன். அதை போட்டு 2 வதக்குவோங்க. இது கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க கோஸு. இந்த ஸ்டேஜில் அரிசியை போட்டுருவோங்க. பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேங்க. அதை போட்டு நல்லா அப்படி கலரி விடணுங்க. இந்த அரிசியும் இந்த எண்ணெயிலையும் வறுப்படணுங்க. இந்த கோஸும் வறுப்பட்டுருக்கு, இந்த அரிசியும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வறுப்படணுங்க. அப்போ தான் உதிரியாக வருங்க. நல்லா இந்த அரிசி நல்லா வறுப்பட்டுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தீயை சிம் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுடுவோங்க. 2 அழகு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் உப்பு போட்டுருவோங்க. போட்டுட்டு இதுக்கு 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் இல்லைங்க, 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேங்க. 1 2 3 4. இந்த முந்திரி வறுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அந்த முந்திரியும் போட்டுறேங்க. போட்டுட்டு லேசாக அப்படி பண்ணி விட்டுட்டு கலரி விட்டுட்டு இந்த குக்கரை மூடிடுவோங்க. குக்கரை மூடிட்டு இது ஏர் வந்த உடனே விசில் போட்டு ஒரே விசிலுக்கு அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஏர் வந்துடுச்சுங்க, இந்த விசில் போட்டுடலாங்க. போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் ஒரே ஒரு விசில் அடிக்குங்க. ஒரு விசில் வச்ச உடனே நிறுத்திடுவோம்.
விசில் வச்சிச்சுங்க. ஒரு விசில் வச்சிச்சுங்க, கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான். இறக்கி வச்சுருவோங்க. இந்த பாருங்க விசில் நின்றுச்சுங்க, ஆறிச்சு. இதை எடுத்துருவோங்க. விசில் எடுத்துட்டு திறந்து பார்ப்போங்க. பார்த்தீங்களா? ஆஹா, பலே 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 பலே. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அப்படியே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுதாங்க கோஸ் பிரியாணி. பார்த்தீங்களா? உதிரி 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 உதிரியாக கரெக்டாக அழகாக வந்திருக்கு பாருங்க. இது சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குங்க. பார்த்தீங்களா? பாருங்கள், அரிசி உடையாமல் ரொம்ப நாள் ஊற வைக்கலைங்க. சும்மா கழுவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் தான் இருந்திருக்கும் இந்த போடுற அளவுக்கு. இவ்வளோதாங்க கோஸ் பிரியாணி. பாருங்கள், போட்டாக்கா உதிரி உதிரியாக உழுது இல்லைங்களா? இதுதாங்க நல்லா இருக்குது. இந்த கேரட் வந்து சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக தாங்க ஒன்று போட்டிருக்கேன். மற்றபடி பாருங்கள், ஒவ்வொரு சாத்துக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் கோஸ் இருக்குது பாருங்கள். நல்ல பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காரமே இல்லை பாருங்கள், பச்சை மிளகா தான் இருக்குது. இந்த பச்சை மிளகா எடுத்து போட்டுட்டு சாப்பிட்லாம். நீங்களும் செய்து இதே மாதிரி செஞ்சு இந்த கோஸ் பிரிஞ்சிங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது நான் 2-3 வாட்டி செஞ்சுட்டு தான் நான் உங்களுக்கு இது வாட்டி செஞ்சு காட்டுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது கூட ஒரு பகடா குருமா இல்லை வெஜிடபிள் ஸ்டூ இல்லை ரைத்தா என்ன வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்கள் தயவுசெய்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.